2 சீடர்களோடு காட்டு வழி பயணம் போனார் முனிவர் ஒருவர். இரவானதும் ஓரிடத்தில் தங்கினார்கள். அது வன விலங்கு நடமாடும் வனம் என்பதால் இருவர் உறங்க ஒருவர் காவல் காக்க வேண்டும் என்ற முடிவாகி உறங்கப் போனார்கள். முன்ஜாமம் வரை காவல் காத்தான் முதல் சீடன். அப்போது புகை மண்டலத்தோடு பெரியதொரு உருவம் தூக்கிய பற்களோடும் முட்டை கண்களோடும் அகன்ற மூக்கோடும் தோன்றி தூங்கிக் கொண்டிருந்த இருவரை தாக்க போக இந்த சீடன் சீற்றம் கொண்டு அதை தாக்க அது இன்னும் பெரிதாக இவன் மேலும் மேலும் மூர்க்கமாகி தாக்க அதுவும் இன்னும் மேலும் மேலும் பெரிதாகி மூர்க்கமாகி தாக்க கடைசியில் அது அவனை கடுமையாக அடித்து விட்டு ஓடி போய்விட்டது. அடுத்து நடுஜாமம் வரை காவல் காத்த 2ஆம் சீடனிடம் அது மீண்டும் தோன்றியது. அதே போல தூங்கியவனை தாக்க போக இவனும் சீற்றம் கொண்டு அதை தாக்க அது மென்மேலும் மூர்க்கமாக இவனை தாக்க அது பெரிதாக அது மென்மேலும் பெரிதாகி கடைசியிலே இன்னும் கடுமையாக 2ஆம் சீடனையும் அடித்து விட்டு ஓடி போய்விட்டது. அடுத்து நடுஜாமம் வரை காவல் காத்த 2ஆம் சீடனிடம் அது மீண்டும் தோன்றியது. அதே போல தூங்கியவர்களை தாக்க போக இவனும் சீற்றம் கொண்டு அதை தாக்க அது இன்னும் பெரிதாக போக இவனும் மென்மேலும் அதை மூர்க்கமாக தாக்க அதுவும் இன்னும் மென்மேலும் பெரிதாகி கடைசியிலே மிக கடுமையாக 2ஆம் சீடனையும் அடித்து விட்டு ஓடி போய்விட்டது. அடுத்து முனிவரது முறை. பின் ஜாமம் வரை காவல் காத்தார். அதே போல புகை மண்டலத்தோடும் தூக்கிய பற்களோடும் முட்டை கண்களோடும் அகன்ற மூக்கோடும் அது மீண்டும் தோன்ற சிரிப்பு தாங்கவில்லை முனிவருக்கு. ஏன் சிரிக்கிறாய் என அது கேட்டது. இது என்னடா மூக்கு, இது என்னடா பல்லு, இது என்னடா கண்ணு, இப்படி கேலி பேசி சிரித்து சண்டை போட்டார். அதுவும் விடாமல் சண்டை போட இவரும் விடாமல் சிரிக்க சண்டை போட அதன் உருவமோ சிரித்து கொண்டே போனது. இவர் சிரிக்க அடிக்க அந்த உருவமும் சண்டை போட சிரித்து கொண்டே போனது. சின்னதாகி கொண்டே போனது. என்ன ஆச்சரியம்! ஒரு கட்டத்தில் முனிவரின் கேலியும் சிரிப்பும் அந்த உருவத்தை சுருக்கி ஒரு புழுவை போல மாற்றிவிட்டது. அதை ஒரு துணியிலே முடிந்து வைத்துவிட்டு தூங்க போய்விட்டார் முனிவர். காலை எழுந்தவுடன் அந்த உருவத்தை பற்றியும் வாங்கிய அடியை பற்றியும் பேச்சு வந்தது. அடிபடாத அந்த முனிவரோ அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த புழுவை காட்டினார். இதுதானே அந்த உருவம்? எப்படி இப்படி குருவே என்று வியந்து நின்ற சீடர்களிடம் அவர் விளக்கினார். கவனித்தேன் நான், நீங்கள் சண்டை போடும்போது மிகவும் கோபமானீர்கள், மூர்க்கமானீர்கள். உங்களது கோபமும் மூர்க்கமும் அந்த வடிவத்தை மேலும் பெரிதாக பெரிதாக்கிவிட்டது. நானோ சிரித்து கேலி பேசியபடியே அதை அணுகினேன், கையாண்டேன், சண்டை போட்டேன். அதன் வடிவமோ குறைந்து சிரித்து இப்படி புழுவாகி போய்விட்டது. முடித்தார் அவர். வம்பு சண்டைக்கு வருபவனை புன்னகையோடு அணுகு, புழுவாகி போவான். கோபத்தை உற்பத்தி செய்யும், புன்னகையை உற்பத்தி செய்யும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்து